சிஎஸ்கேக்கு என்னதான் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஈவன் மீம் போட்டு மனசை தேத்திட்டு இருக்கிறோம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? லாஸ்ட் 3 இயர்ஸா தோனி ரிட்டையர் ஆகிறதா சொல்லிட்டு இருந்திருக்காரு. பட் எப்போன்னு கன்ஃபார்மா சொல்லல. ஆப்வியஸா எப்ப வேணாலும் அவரோட கடைசி மேட்சா இருக்கலாம்னு நம்மளும் பிளாக்ல எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு அவரை பார்க்கணும்னு போறோம். ஸோ நம்மளே தோனினாலதான் சிஎஸ்கேவே இருக்குன்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். நான் இங்க தோனியை நான் தப்பா சொல்லலைங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி இருக்கிறப்ப அவர் ரிட்டையர் ஆனா என்ன ஆகும்? இருக்கிற கூட்டம் அட்லீஸ்ட் 30% ஆச்சு குறையும். அண்ட் டிவியில பாக்குற ரேஷியோவும் டிராஸ்டிக்கா டிராப் ஆகும். கோடிக்கணக்கா பணம் பொருள்ற இடத்துல இப்படி ஒரு டிராபேக்கை கண்டிப்பா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அவர் இருக்கிறப்பவே அவர் அவுட் ஆஃப் ஃபார்மா இருக்கிறாரு, ஃபிட் இல்லாத பிளேயரு, கண்டிப்பா அவர்னால அடுத்த வருஷம் விளையாட முடியாது. கடைசியா இறங்குறதுக்கு பதிலாக முன்னாடி இறங்குனா கொஞ்சம் டீமுக்கு சப்போர்ட்டா இருக்கலும்னு மக்களே நம்ப வச்சா தானாவே அவர் போனாதான் சிஎஸ்கே ஜெயிக்குங்கிற அளவுக்கு கொண்டு போயிருவாங்க. நான் சும்மா சொல்லலைங்க, இதுதான் ரியாலிட்டி. ஐபிஎல் பின்னாடி என்டர்டைன்மெண்ட் இல்லைங்க, பியூர்லி பிசினஸ் தான் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் தெரியும் இந்தியன் பிரீமியர் லீக்ங்கிற ஐடியாவை ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது கபில் தேவ்னு? மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. அந்த விஷயத்தை மூடி மறைச்சிட்டாங்க. பிகாஸ் கபில் தேவோடைய மோட்டோ என்னன்னா, இந்தியாக்காக விளையாடுற நிறைய யங்ஸ்டர்ஸ் ஈவன் கிரிக்கெட்டுக்குள்ள வந்துட்டாலும் இந்தியா டீமை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறதுக்கான சான்சஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பிகாஸ் நீங்க இந்த கேட்டகரியில இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி நிறைய பார்ஷியாலிட்டி இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அதான் சொல்லுவேன், சொன்னா இதெல்லாம் பொலிட்டிக்கலா டர்ன் ஆயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்றேன். தமிழ்நாட்டில இருந்து கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. விளையாடணும் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளேயே நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது, அவங்களை என்கரேஜ் பண்ற விதமா தான் இந்தியன் கிரிக்கெட் லீக்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணாரு. இந்தியாவை 5 ஜோனா பிரிக்கிறாங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் மிடில்னு. ஜஸ்ட் 20 ஓவர்ஸ் மேட்சுங்க. ஒவ்வொரு ஜோனும் 2 டைம் மோதிக்கும். ஒரு ஜோனுக்கு கம்பல்சரியா 7 பிக்சட் பிளேயர்ஸ் இருப்பாங்க அண்ட் 4 பிளேயர்ஸை ஆக்ஷன்ல எடுக்கலாம். பியூர்லி ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த கான்செப்டை ஜி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க தான் மெயின்டைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதா இருந்துச்சு. அந்த டைம்ல ஐசிசி சேர்மனா இருந்த லலித் மோடி இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸை நோட் பண்றாரு. ஸோ ஐசிஎல்ல விளையாடுற எந்த பிளேயர்ஸும் நீங்க இந்தியா டீமை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போடுறாரு. ஸோ ஆப்வியஸா என்ன ஆகும்? ஐசிஎல்ல யாருமே விளையாட வரமாட்டாங்க. அப்புறம் லலித் மோடி தான் இந்தியன் பிரீமியர் லீக்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படியே டிட்டோ காப்பிங்க. கபில் தேவ் என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருந்தாரோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்தியன் பிரீமியர் லீக்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. They spoiled my family life. They forget it. அண்ட் இதுல சின்ன திருத்தம் என்னன்னா, 7 கம்பல்சரி பிளேயர்ஸ் அந்த ஜோன்ல இருக்கிறவங்க இருக்கணும்னு சொல்லி கபில் தேவ் ஆரம்பிச்சாரு. பட் இவர் என்ன பண்ணிட்டாரு, எந்த டீம் யாரை வேணாலும் எங்கிருந்து வேணாலும் ஆளை இறக்கி விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அண்ட் ஏன் ஐபிஎல் வெறும் பிசினஸ் சொல்றேன்னா, இதுக்கு 2வது ரீசன் இருக்கு. இதுக்கு பின்னாடி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர ஒருத்தரோட ஸ்கில்ல யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய அப்பா கிரிக்கெட்டருங்கிறனால எந்த விதமான காம்படிஷனும் இல்லாம ஐபிஎல் குள்ள வந்திருக்காரு அர்ஜுன் டெண்டுல்கர். பட் இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதே டைம்ல ஒரு பையன் ஒரே இன்னிங்ஸ்ல 1009 ரன் அடிச்சு ரெக்கார்ட் பண்ண பிரணவ் தனாவ்தேங்கிறவருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கல? கேட்டதுக்கு அவர் கன்சிஸ்டன்டா இல்ல, அவர் ஐபிஎல் விளையாடுற அளவுக்கு ஃபிட் இல்லாத பிளேயர்னு ஈஸியா சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் அஸ்வினா கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, இந்தியன் டீம்ல விளையாடுறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, நீங்க இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா தான் உங்களால உள்ளேயே போக முடியுங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்டே போயிடும். புதுசா வர ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிற தோனியை பார்த்துட்டு நீங்க அவரை ஜட்ஜ் பண்ணாதீங்க, இவரால தான் டீம் இப்படி போகுது, அவர் ஒருத்தர் மட்டும் டீமை ரெஸ்பான்சிபிள் பண்ணலங்க, மிச்சம் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. சோ என்னதான் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே போன சீசனு அதுக்கு முந்தின சீசன்ல எல்லாம் அடிச்சிருந்தாலும் இப்ப இந்த மாதிரி விளையாடுறதுக்கான ரீசன் என்னன்னா பிசினஸ். அவ்வளவுதான் என்னோட கருத்து, இதுதான். சோ இதை வெறும் என்டர்டைன்மெண்டா மட்டும் பாருங்க, டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. நம்ம ஒரி பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்குது. பட் இந்த டைம் தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபியை விட ரொம்ப மோசங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். லிட்ரலி ஆர்சிபி ஃபேன்ஸ் விராட் கோலி 18 வருஷமா அவர் ஐபிஎல் டிராஃபி ஜெயிக்கலனாலும் அவங்க மேல வச்சிருந்த ஹோப்பை விடவே இல்லை. RCB சார் 100%. ஈசால காட்னாம்தே பாருங்க சார். என்னதான் அவங்க டீம் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க ஃபேன்ஸ் அவங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. பட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ஈவன் அவங்க 5 டிராஃபி ஜெயிச்சு கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கேம் ப்ரோ, எல்லாம் ஸ்கேம். தோனியை வச்சு ஸ்கேம் பண்றாங்க ப்ரோ. தோனி தடவுறாரு, அவர் ரிட்டையர் ஆக சொல்லலாம். வேஸ்டா ஒரு ஆடி நம்ம பைசா தான் வேஸ்ட் ப்ரோ. என்னங்க இது? இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்லீட் பண்ணியிருந்தேன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.